ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. தேர்தல் களம் இப்போ ஆபரேஷன் விஜய் மோடுக்கு மாறிடுச்சு. திமுகவை வீழ்த்த விஜய் தான் சரியான ஆளுன்னு டெல்லி மணக்கு போடுது. ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் ஜோடி ஜெயிச்ச மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு மேஜிக் பண்ண அமித்ஷா ரெடி ஆகிட்டாரு. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு அமித்ஷா நேரடியா களத்துல இறங்கிட்டாரு. 2. இதுக்காக ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் மூலமா விஜய் கிட்ட ரகசிய பேச்சுவார்த்தை நடந்ததா ஒரு மெகா தகவல் கசிஞ்சிருக்கு. 3. கூட்டணிக்கு வந்தா 50 தொகுதிகள் ஜெயிச்சா துணை முதல்வர் பதவின்னு அல்வா மாதிரி ஆஃபர்களை அமித்ஷா அள்ளி வீசியிருக்காராம். 4. இந்த தகவலை கேட்டதுமே எடப்பாடியார் அப்செட் ஆகிட்டாரு. பாஜகவுக்கு 50 விஜய்க்கு 40ன்னா அப்புறம் அதிமுக எங்க நிக்கும்னு அவரோட பிபி எகிரிடுச்சு. 5. ஏற்கனவே சசிகலா ஓபிஎஸ் உள்ள சேர்க்க சொன்னதுக்கே எடப்பாடி பிடிவாதமா மறுத்ததால இப்போ பாஜக வேற ரூட்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 6. விஜய பத்தி தப்பா பேசாதீங்கன்னு பாஜக தலைமை அவங்க நிர்வாகிகளுக்கு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டு தவேகாவுக்கு ரெட் கார்பெட் விரிச்சு காத்துட்டு இருக்காங்க. 7. ஆனா தவேகா தரப்போ பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்க கூட எப்படி போக முடியும்னு யோசிக்கிறாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் இருக்குமான்னு பொறுத்திருக்கு பாப்போம் பாஸ். டெல்லியோட இந்த மெகா ஆஃபரை தளபதி விஜய் கையாள்ற விதத்தை பார்க்கும்போது அவரோட படத்துல வர்ற அந்த ஒரு மாஸ் பஞ்சு தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம கிட்ட வரணும்னா ஒரு தகுதி வேணும், நம்மள எதிர்க்கணும்னா ஒரு தனி தைரியம் வேணும். தளபதி இப்போ யார மதிக்க போறாரு, யாரை எதிர்க்க போறாருன்னு மொத்த நாடே திக் திக்னு பாத்துட்டு இருக்கு பாஸ். விஜய் துணை முதல்வர் ஆஃபரை ஏத்துவாரா இல்ல தனித்து போட்டியிட்டு தன்னோட பலத்தை காட்டுவாரா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அனல் பறக்கும் தேர்தல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.